மேல இருந்து எந்தோட்ட இந்த வியூவை பார்ப்போம். சரியா இப்ப 400 மீட்டர் உயரத்துல நிக்கிறேன். நான் பறக்கிற இந்த அனுபவம் எங்களுடைய சேனலை பாக்குற எல்லாருக்கும் போய் சேரட்டு. வெந்தோட்ட நகரத்துல நிக்கிறோம். இப்ப நாங்கள் பிக்னியை போட்டு ஒரு இடத்துக்கு போறோம். பராமோட்டரிங் அந்த அட்வென்ச்சர் ஒரு கேம் மாதிரி அது வந்து செய்யறதுக்கு போறோம். என்ன பிரச்சனைன்னா ஆட்டோ ஒரு அண்ணா வந்து சொல்றாரு, இப்போ இன்னைக்கு வந்து அது நடக்கையில் அந்த மாதிரி தான் சொல்றாரு. சரி நாங்கள் எதுக்கு முறைக்கா போய் பார்ப்போம்னு போகிறோம். நான் நேற்று வந்து இரவுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி நான் அந்த அண்ணாவுக்கு வந்த அந்த ஆக்டிவிட்டி செய்யலாம்னு தான் சொன்னேன். சாப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் காட்டினது. பிக்னிக் வந்து ஒரு 250 ரூபாய் தான் வந்தது. நாங்கள் இதில் இருந்து அந்த பராமோட்டரிங் செய்கிற இடத்துக்கு அப்படியே போய் பார்ப்போம். இந்த மாதிரி வணக்கம், நானும் உங்களுக்கு நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பெந்தோட்டம் வந்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ வந்து பிக்னி இருக்குது. பிக்னியில் வந்து பைக் இருக்குது, அடுத்த ஆட்டோ இருக்குது. போட்டால் அப்படி உடனே வந்து கனெக்ட் ஆகி நீங்கள் அப்படி போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் பிக்னி தான் போட்டாங்க. பிக்னிக்கு வந்து ஒரு 240 ரூபாய் 45 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. சரியா இப்போ நாங்கள் அந்த பராமோட்டரிங் அந்த அட்வென்ச்சர் கேம் வந்து செய்கிறது வந்து அந்த நிறுவனத்தின் பேர் வந்து ஸ்கை கிளப்னு சொல்லி அந்த நிறுவனம். நீங்கள் இங்கே வந்தால் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அதை கட்டாயப்படுத்தலை, ஏன்னா அது வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரான கேம். குறிப்பிட்ட ஒரு உயரம் வரைக்கும் நாங்கள் போகிற மாதிரி இருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் தைரியமான ஆட்கள் இந்த அட்வென்ச்சர் கேமில் வந்து ஈடுபடலாம். அப்படி நாங்கள் போய் அங்கே போய் பார்ப்போம் மிச்சம் என்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஹோட்டல் அப்படி எங்களெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடங்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டில் இருந்து வர்ற சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காக நிறைய ஹோட்டல் இருக்குது. அடுத்த நிறைய அட்வென்ச்சர் கேம்லாம் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லி ஒரு பயத்தோடைய வந்த நாங்கள். ஆனால் வந்து பார்த்தா இதில் வந்து பராமோட்டரிங் செய்கிறதுக்காக அதில் 2 அண்ணாக்கள் நிற்கணும். இவையெல்லாம் வந்து இந்த பராமோட்டரிங் செய்கிறதுக்கு எங்களை கூட்டின்னு போவேன்னா அந்த நாங்கள் இருக்கிற வந்து செட்டப் வந்து இதுதான். இதில் பாருங்க எல்லாம் வந்து புத்தம் புதுசாக தான் இருக்குது. ஒரு பெரிய ஒரு இன்ஜின் போட்டி, இதில் ஒரு பெரிய ஒரு ஃபேன் இருக்கும். இதுன்ற பக்கத்துக்கு வந்து மேலே ஒரு பேரசூட் வந்து இருக்கும். அதில் வந்து ஸ்பீட் மீட்டர் எல்லாம் இருக்குது. நாங்கள் எவ்வளோ ஸ்பீட்டில் போகிறோம் அதெல்லாம் வந்து இதில் காட்டு பாருங்க. இதில் இருக்குது 3 மணி பொழுதுல வந்து இந்த பராமோட்டரிங் செய்கிறதுக்கு வந்து நிற்கிறோம். பார்க்கவே ஒரு ஆர்வமாக இருக்குது. என்னத்துக்குண்டா அந்த குட்டி குருவியை வச்சு தான் உயரத்துலேருந்து வியூ எல்லாம் பார்ப்போம். இப்போ நாங்கள் இங்கே போனை வச்சு உயரத்தில் பராமோட்டரிங்கில் நாங்கள் அப்படியே காணொலி எடுக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல ஒரு பராமோட்டரிங் அதில் பாருங்க அப்படியே பறந்து வரையினோம். கிட்டத்தட்ட அப்படியே லேண்ட் பண்ணினோம். இப்போ கொஞ்சம் நேரமாக மேலே தான் நின்றது, நாங்கள் கவனிக்கலை. இந்த பாருங்க எப்படி இருக்குண்டு. அப்படியே லேண்ட் பண்ணி கொண்டு இங்கே தான் பெரிய நம்மள இவையில் வந்து வேறு கம்பெனியா பார்க்க நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு சவுண்டோடு தான் போகுது. அங்கால வந்து வேறு ஒரு நிறுவனம் வந்து அந்த பராமோட்டரிங் செய்யலாம். முக்கியமாக அதில் 2 ரைடர் வைக்கணும். அவையில் வந்து கொலம்பியா நாட்டிலேருந்து இங்கே வந்து இந்த பராமோட்டரிங் வந்து ட்ரைவ் பண்ணினு அந்த அண்ணா சொல்லுவார். ஸ்கை கிளப் பெந்தோட்ட ஸ்ரீலங்கா இல்லை பாருங்க இந்த பேனர் அடிச்சு கீழே நம்பர் இருக்குது. நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா அவையில் வந்து இதுக்குரிய தகவல்களை வழங்குவீனா. அந்த இடத்துல பாருங்க லேண்ட் ஆகினா சரி அப்படியே அந்த அதுக்கு லேண்ட் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் எங்களுக்கு மேலால் தான் போயிடும். அதுக்கு முன்னுக்கும் வந்து ஒரு டீம் ஒன்று இருக்குது. அவையிலும் வந்து பராமோட்டரிங் செய்யணும். அப்படி இந்தியாவில் ஒரு தொங்கலில் ஒரு இடம் ஒன்று இருக்குது. நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். 3 பேர் நிற்கிறோம். அதில் ஒரு ஆள் இன்னொரு ஆள் வந்து பறக்கிறதுக்கு போகிறாங்க. இதோட 3 பேர் அதில் பறந்துட்டீங்கன்னா நாங்கள் இன்னும் பார்த்தோன்னே நிற்கிறோம். இன்னும் போகல. உயரத்தை பாருங்க போல வந்து நாங்கள் பராமோட்டரிங் செய்கிறதுக்கு முன்னாடி வெயிட்டை வந்து பார்க்கணும். ஐயோ
சரியா வந்து 61 கிலோ தான் இருக்கிறோம். அதனால் வந்து பிரச்சனை இல்லை, 120 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம். அதே மாதிரி இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இருக்குது. அது வந்து எங்களோட கையெழுத்து வந்து இதில் நாங்கள் வைக்க வேணும். ஒரு அரை மணி தேலம் பேரும் நாங்கள் வந்து பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இதிலே இருக்கிறோம். எங்களுக்கு முன்னுக்கு வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து இருக்கணும் பேராமோட்டிங் செய்கிறதுக்காக. நாங்கள் வந்து பறக்கிறதுக்கு முன்னால் வந்து ஒரு பொறுப்பு விலகல் ஒப்பந்தத்தில் வந்து முக்கியமான 4 விஷயம் இருக்குது. அதில் வந்து நாங்கள் முதலாவது பறக்கும்போது ஏதாவது நடந்து விபரீதமோ ஏதாவது எங்களுக்கு வந்து ஏற்பட்டால் அதுக்கு வந்து இந்த நிறுவனம் வந்து பொறுப்பேற்காது. அதே மாதிரி வந்து இந்த நிறுவனம் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ண மாட்டோமா. இப்போ எங்களுக்கு ஏதாவது நடந்தால் கொண்டா பறக்கிற நேரம் ஏதாவது வானிலை வந்து மாறி மழை பெஞ்சுதோ இல்லாட்டி காற்று அதிகமாக அடிச்சதோ உடனே நாங்கள் இறக்கினா நாங்கள் வந்து ரிட்டர்ன் காசு வந்து நாங்கள் கேட்க இயலாது. அதுக்கு முன்னுக்கு வந்து இந்த பொறுப்பு விலகல் ஒப்பந்தத்தில் வந்து நீங்கள் கையெழுத்து வச்சுட்டு தான் நீங்கள் பறக்கலாம், இல்லாட்டி வந்து பறக்க இயலாது. இந்த பேராமோட்டரிங்கில் வந்து ஒரு 400 மீட்டர் உயரம், 500 மீட்டர் அதுக்கு இடைப்பட்ட தூரத்துக்கு மேலே தான் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்கணும். முக்கியமாக ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷத்துக்குள்ளுக்கு வந்து மேலே அப்படியே பறக்கலாமா. அது எப்படின்னா இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து பறந்து அப்படியே ஒரு வட்டமாக இந்த முட்டை வடியில் வந்து ஒரு ரவுண்ட் வந்து கூட்டிகிட்டு போகலாம். 61. Yeah. Yeah, age kilo. Weight 61, age 23. So we have a life jacket, okay? Okay. Your chappal remove. செருப்பு வந்து போட வேண்டாமா? சரி, எதுக்கு நாங்கள் வெறுங்காலோடைய போ மேலே ஹெல்மெட் உண்டு தெரியும் போடுறதுக்கு. So big head. Okay? Okay, okay. So one word? Yeah. Yeah, yes. சேஃப்டி ஜாக்கெட் ஹெல்மெட் எல்லாம் போட்டாச்சு. Sit in the front side. Yeah, leg. Okay. Right. Yeah, inside the hand. There is a chest belt. This stuff. Yeah. Hello, sir. Your hand is free, relax going. There is a chest belt. Okay. Okay. There is a chest belt. Leg belt. Yeah, relax going. You are holding the mobile. So this area is a good view with the video selfie. Yeah, enjoy. Okay. Okay. You want to the instruction? Okay. No, okay, okay. You confirm. Yeah. சேஃப்டி பெல்ட் ஜாக்கெட் அடுத்த ஹெல்மெட் எல்லாம் கொழுவி இப்போ நாங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்படியே மேலே இருந்து இந்த பெந்தோட்ட இந்த வியூவை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே காத்திருங்க கொஞ்ச நேரம். போகிற ஒரு ஆர்வமாக தான் இருக்குது, பயம் வந்து அவ்வளோண்டு இல்லை. அப்படியே மேலே போய் நாங்கள் வியூவை பார்ப்போம். போகலாம், ரெடி. கடவுளே புரியாத காப்பாத்திருங்க. காத்து சத்தத்துக்கு நான் கதைக்கிறது கேட்க மட்டும் தெரியாது, பாப்போம்.
சரியா இப்ப 400 மீட்டர் உயரத்துல நிக்கிறோம். அதுக்கு கூடவோ எல்லாம் குறையவோ தெரியல. இந்த பராமோட்டரிங் இந்த அட்வென்ச்சர் கேம் வந்து ஒரு வேற லெவலா இருக்கு, நல்லா இருக்கு. பெண்ணோட்ட வந்தீங்கன்னா இந்த பராமோட்டரிங் ட்ரை பண்ணி பாருங்க. காத்து சத்தத்துக்கு நான் கதைக்கிறது கேட்கறது தெரியல, ஆனா நான் பறக்கிற இந்த அனுபவம் எங்களுடைய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் போய் சேரட்டு. வந்துட்டோம், வந்தாச்சு வந்தாச்சு. அட்டகாசமான அருமையான பராமோட்டரிங் அனுபவம். வந்தாச்சு 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 வந்தாச்சு. பயங்கரமா இருந்தது. பயம் அவ்வளோண்டே இல்லை. எப்படி கொண்டாய் கொண்டாய் நல்ல அண்ணாக்கு வந்து தமிழ் தெரியாது, எனக்கு வந்து கொஞ்சம் சிங்களம் தெரிஞ்சதை வச்சு அண்ணாவோட காய்ச்சது. நல்லா இருக்கு. திரும்ப போனாலும் ஒரு புதுசா நாங்க போற மாதிரி தானே இருக்கும். அப்படித்தான் இந்த ரைடு இருந்தது. ஒரு நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 14-15 நிமிஷம் அதுக்குள்ளுக்கு வந்து கூட்டிட்டு போனது. சிலது வந்து ஒரு 13 நிமிஷம் பெறும், 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்குள்ளுக்கு வந்து கட்டாயம் வந்து நாங்கள் அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து வியூவை பார்க்க மாட்டீங்கன்னா சும்மா பயங்கரமாக இருந்தது. அப்படியே அங்கே இந்த கடல் ஒன்று தான், அந்த கடலில் வந்து போட்டிங் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடும். நாங்கள் போனால் அந்த போட் ஸ்பீட் போட் எல்லாமே இருக்காங்க, அங்கே போனால் அந்த ஸ்பீட் போட்டில் எல்லாம் ஓடலாம். ஆனால் அது நுவரெலியாவிலையும் இருக்குது. நாங்கள் அங்கே போனால் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். முக்கியமாக இந்த பராமோட்டரிங்கு வந்து எவ்வளோ வந்து முடிஞ்சேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 15 நிமிஷம் அதுக்குள்ளுக்கு தான். ஒரு ஆளுக்கு வந்து 15,000 இலங்கை காசுக்கு வந்து வேண்டினோம். இங்கே நாங்கள் போனது வந்து இலங்கையில் இருக்கிற அண்ணாக்கள்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணினோம். முதல் போன இடத்த வந்து கொலம்பியா நாட்டிலேருந்து வந்த ஒரு 10 பேர் பொருனஸ் வந்து அவையில் தான் அந்த பராமோட்டரிங் வந்து ஆப்ரேட் பண்ணுறதா. இப்போ நாங்கள் இங்கே போயிருக்கிறோம். அதே மாதிரி இந்த வெப்சைட் ஒன்றில் பார்த்தோன்னா அந்த வெப்சைட்டில் வந்து $75 இருந்தது. அது இலங்கை காசுக்கு பார்க்க போனால் 25,000 இருந்தது. ஆனால் நாங்கள் இங்கே நேராக வந்து கதைச்சி பார்க்க அவையில் சொல்லிச்சுன்னா 15,000 வந்து இங்கே வந்து வேண்டினோமா. வெப்சைட்டில் வந்து என்னத்துக்கு அவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குன்னு சரியாக தெரியல. அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து வெப்சைட்டில் பார்த்து தான் சிலதை புக் பண்ணிட்டு வருவினோம். நீங்கள் யாராவது வந்தால் நீங்கள் இங்கே நேராகவே இங்கே வந்து அப்படியே புக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பராமோட்டரிங் செய்கிற மாதிரி இருக்கும். நிறைய நாட்டிலேருந்து எங்களுடைய காணொலியில் பார்ப்பீங்க. நீங்கள் வெப்சைட்டில் புக் பண்ணுறதை விட இங்கே வந்து புக் பண்ணி கொள்ளலாம். புக் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் பேரை பதிஞ்சிட்டு அமௌண்ட்டை கட்டிட்டு அப்படியே இந்த பராமோட்டரிங் செய்யலாம். அடுத்து வந்து நீங்கள் கால் பண்ணி கழிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து நாளைக்கு இருக்கோன்னு சொல்லி. சில நேரம் வந்து இந்த பராமோட்டரிங் வந்து இருக்காதான், அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. இப்போ போவேக்க பயம்னு சொன்னால் அவ்வளோ இல்லை. இப்போ ஒரு மாதிரி அப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுன்னு வந்தாச்சு. இப்போ நாங்கள் இந்த நிற்கிற இந்த இது வந்து இந்த இடம் வந்து ஒரு தீவு மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு தீவு தான். ஆபத்தான பகுதியாம், என்னதுக்கு முதல் இது சுனாமி வந்த பகுதின்னு தான் சொல்லினோம். இந்த இடத்துல தான் இந்த பராமோட்டரிங் வந்து நடக்குது. நாங்கள் இந்த பராமோட்டரிங் வந்து முடிச்சிட்டோம். அப்படியே இங்கேருந்து நாங்கள் இனி புறப்பட போகிறோம். அதில் வேறு அண்ணாக்கள் வந்து போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறோம். அண்ணா இல்லை ஒரு அக்கா ஒரு ஆள் போகிறாங்க. அவங்க வந்து இந்தியான்னு நினைக்கிறேன், இந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்காங்க. இந்த பராமோட்டரிங்கில் வந்து இந்த பேரசூட் இருக்குது தானே, இந்த பேரசூட்டில் இருக்கிற கேபிள் வந்து பாருங்க, ஒரு சின்ன ஒரு மெல்லி ஒரு கயிறு தான். ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு தடிப்பமாக தான் இருக்கும். ஒரு பெரிய ஒரு பேரசூட் தான். நாங்கள் அப்படியே இதில் இருந்து விடைபெறுவோம். பாய், see you again. Bye bro. பராமோட்டரிங் செஞ்சுட்டு அப்படியே நாங்கள் திரும்ப பேருந்து நிலையத்துக்கு பிக்னியில் ஆட்டோவை புக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே போய் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் போய்க்காத நடந்து போனாங்க. அப்படி ஆட்டோவில் நாங்கள் இதால் வந்தாங்க. இந்த இடத்துல வேறு கொஞ்சம் கிட்ட இருந்த மாதிரி இருந்தது.
அடுத்த வந்து நாங்கள் புகையிரதத்துக்கு காத்திருக்கணும். எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல, பார்ப்போம். காலி ரோட் பெந்தோட்ட பிரதான வீதியில் நிற்கிறோம். இப்போ இந்த இடத்துலேருந்து நாங்கள் கொழும்பு நோக்கி போக போகிறோம். நாங்கள் பெந்தோட்ட புகையிரத நிலையத்திலேருந்து திரும்ப நடந்து வந்துட்டோம். இந்த மெயின் ரோட்டுக்கு என்னத்துக்குண்டா ட்ரெயின் வந்து இல்லையாம். அதனால் வந்து நாங்கள் பேருந்துல தான் போகணும். இந்த பராமோட்டரிங் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை தெரிவிங்க. வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.